கர்நாடக இசைத்துறையில் மிக உயரிய விருதாக கருதப்படும் சங்கீத கலாநிதி விருது பிரபல இசைக்கலைஞரான TM கிருஷ்ணாவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெடித்திருக்கும் சர்ச்சை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து பார்க்கலாம் விரிவாக. சென்னை மியூசிக் அகாடமி சார்பில் கர்நாடகா இசை கலைஞர்களுக்கு வருடந்தோறும் சங்கீத கலாநிதி விருது வழங்கப்பட்டு வருகிறது. நடப்பாண்டின் சங்கீத கலாநிதி விருதுக்கு கர்நாடகா இசை கலைஞரான TM கிருஷ்ணா தேர்வு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் நடக்கவிருக்கும் 98வது மியூசிக் அகாடமி மாநாட்டை TM கிருஷ்ணா தலைமை தாங்க உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரபல கர்நாடகா பெண் இசை கலைஞர்களும் சகோதரிகளுமான ரஞ்சனி மற்றும் காயத்ரி ஆகிய இருவரும் மாநாட்டை புறக்கணிப்பதாக கூறி போர்க்கொடி தூக்கியிருக்கின்றனர். போர்க்கொடி தூக்கியதோடு மட்டுமல்லாமல் பெரியாரை போற்றும் TM கிருஷ்ணா போன்றவர்களை ஊக்குவிப்பது ஆபத்தானது என்றும் மறைந்த பாடகர்களான தியாகராஜா மற்றும் MS சுப்புலட்சுமி போன்றோர்களை TM கிருஷ்ணா அவமதித்ததாகவும் கூறி கடிதம் வெளியிட்டிருப்பது கர்நாடக இசை உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் யார் இந்த TM கிருஷ்ணா என அனைவரது தேடுதலும் TM கிருஷ்ணாவை நோக்கி திரும்பியிருக்கிறது. இசைக்கலைஞர், இசைப்பள்ளி ஆசிரியர் என்பதை தாண்டி சமூகம் மற்றும் அரசியல் சார்ந்த தன் கருத்துக்களை பொதுவெளியில் பேசி தன் பக்கம் கவனம் ஈர்த்தவர் TM கிருஷ்ணா. பெரியாரின் தீவிர பற்றாளராகவும் சமூக பிரச்சினைகளை தன் இசை மூலம் பாடி வந்ததால் பலரது எதிர்ப்புகளையும் சம்பாதித்தவர். ஹிந்து அல்லாதோரை கோவில்களுக்குள் நுழைய தடுத்ததற்கு கண்டனம் தெரிவித்தது, கர்நாடக இசை உலகில் பிராமணர் ஆதிக்கம் இருப்பதாக கூறி விமர்சித்தது, மாதந்தோறும் ஒரு கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய பாடலை வெளியிடப் போவதாக சொன்னது என பல பரபரப்புகளுக்கு சொந்தக்காரர் TM கிருஷ்ணா. இதன் பின்னணியில்தான் சங்கீத கலாநிதி விருதுக்கு TM கிருஷ்ணா தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து போர்க்கொடி தூக்கியுள்ளனர். அதே சமயத்தில் TM கிருஷ்ணாவிற்கு ஆதரவாகவும் பல குரல்கள் ஒலிக்க தொடங்கியிருக்கின்றன. பிராமணர்களை இனப்படுகொலை செய்ய வேண்டுமென கூறிய பெரியாரை போற்றிய TM கிருஷ்ணாவுக்கு விருதா என இசைக்கலைஞர்கள் ரஞ்சினி, காயத்ரி இருவரும் தங்களின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் TM கிருஷ்ணாவுக்கு ஆதரவு தெரிவித்த MP கனிமொழி, பெரியார் ஒருபோதும் பிராமணர்களை இனப்படுகொலை செய்ய வேண்டுமென சொல்லவில்லை என கூறி இருவரின் கருத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். இதனிடையே இசைக்கலைஞர்கள் ரஞ்சினி, காயத்ரி இருவருக்கும் பதில் கடிதம் அனுப்பிய மியூசிக் அகாடமி தலைவர் முரளி, சங்கீத கலாநிதி விருதின் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிவீர்கள் என்றும் உங்கள் கடித வார்த்தைகளின் தொனி மிக மோசமாக இருந்ததெனவும் தெரிவித்த நிலையில் மியூசிக் அகாடமிக்கு கடிதத்தை அனுப்பும் முன்பே இணையத்தில் வெளியிட்டதன் பின்னணி குறித்து சந்தேகிக்க தூண்டுகிறது எனவும் கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.